ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த விசுவாசி ஆவியின் வரங்களை செயல்படுத்துகிறாரோ அந்த விசுவாசி நிச்சயமாகவே எழும்பி பிரகாசிப்பார். எந்தெந்த சபைகள் ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்தந்த சபைகள் நிரம்பி வழியும். இது கடைசி காலம். நம் ஆண்டவருக்காக எதையாவது பெரிய காரியங்களை செய்ய விரும்பினால் எப்படியாவது ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 2 விதத்தில் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எதன் மேல் ஒரு தாகமும் வாஞ்சியும் இருக்கிறதோ, விசேஷமாக சோமளிக்கிற வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆஸ்பத்திரிக்கு சென்று வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருகி ஜெபிக்க உங்களை அறியாமலேயே உங்களுடைய கைகளில் சுகமளிக்கிற வல்லமை வந்துவிடும். பிசாசுகளை துரத்துவதிலே, மந்திரவாதிகளை சவால் விட்டு மேற்கொள்ளுவதிலே உங்களுடைய ஆர்வம் இருக்கும் என்றால் கர்த்தர் அதை உங்களுடைய கரங்களிலே ஒரு வரமாக, வல்லமையாக, அதிகாரமாக உங்களுக்கு தந்தருளுவார். இன்னொரு விதத்தில் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தாகத்தோடு உபவாசம் இருந்து ஒரு 7 நாளோ 21 நாளோ 40 நாளோ ஜெபம் பண்ணி ஆவியின் வரங்களை கேட்கும்போது அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னொரு விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய கிருபையின்படி சில வேளைகளில் நாம் கேட்காமலேயே ஆவியின் வரங்களை ஆண்டவர் தந்து விடுவார். 9 ஆவியின் வரங்கள் வேதத்தில் உண்டு. 9 ஆவியின் கனிகளும் உண்டு. 9 வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். 9 ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5:21-23 வரையிலும் நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஆவியின் வரங்களும் தேவை, ஆவியின் கனிகளும் தேவை. பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆசாரியனுடைய உடையிலே அவன் மேலே போட்டு இருக்கிற அங்கியின் கீழாக ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமும், பொன்னால் செய்த மணியும் மாதளம்பழமும் மாறி மாறி அந்த அங்கி முழுவதிலும் தொங்க விடப்பட்டிருக்கும். மணி என்பது ஒலிக்கக்கூடிய, மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆவியின் வரங்களை குறித்து சொல்லுகிறது. அதில் சொல்லப்பட்ட கனி மாதுளம் கனி ஆவியின் கனிகளை குறித்து சொல்லி இருக்கிறது. 2 தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம். வரங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வர அவசியம். கனிகள் நீங்கள் இயேசுவை போல மாறுவதற்கு, அவருடைய சுபாவத்தையும் குணாதிசையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியின் வரங்கள் அவசியம். சற்றே நான் கடந்த நாட்களில் சொன்னதை ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்தில் ஞாபகப்படுத்தி இன்றைக்குள்ள செய்திக்குள் கடந்து செல்ல போகிறேன். முதலாவது, அந்நிய பாஷை என்பது அதனுடைய அடித்தளம் என்ன, அதனுடைய அஸ்திபாரம் என்ன, அதனுடைய தேவ ரகசியம் என்ன, அதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் பரலோக மொழியிலே பேசினார். பாவம் வந்தபோது, கீழ்ப்படியாமை காண்பித்த போது, ஆண்டவர் விலக்கின கனியை புசித்த போது, ஆண்டவர் மறுபடியும் மனிதனோடு சந்தோஷமாய் உறவாட முடியவில்லை. ஆண்டவர் இறங்கி வந்தாலும் மனிதன் பயப்பட்டு விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். வர வேண்டாம் என்பது சொல்வதை போல இறந்தது. ஆனாலும் கூட ஆதாம் ஏவாள் அந்த பரலோக மொழியை பேசினார்கள். சில தலைமுறைகள், பாபேல் 11ஆம் அதிகாரம் ஆதியாமத்தில் வருகிற வரையிலும் உலகமெங்கு ஒரே பாஷை, ஒரே மொழி இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அந்த பரலோக மொழி ஒரு அந்நிய மொழியாக, ஒரு அயல் மொழியாக, மனிதருக்கு தெரியாத மொழியாக மாறினது. உலக பிரகாரமான எல்லா மொழிகளும் வந்துவிட்டது. ஆண்டவருடைய உள்ளத்தின் ஏக்கம் மனிதனோடு பேசணும். ஏதேன் தோட்டத்தில் உறவாடினதை போல உறவாடணும். அவனோடு ஆழமான ஐக்கியம் கொள்ள வேண்டும்.
அதற்காக அவர் 4000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அந்நிய பாஷை குறித்து முதலில் ஏசாயா 28:11 வசனத்தில் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற பிதா தன்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டியதாயிற்று, ஆவியானவரை அனுப்ப வேண்டியதாயிற்று. ஆவியானவர் ஒரு மனிதனில் தங்கி அந்த மொழியை இயக்கும்படி, பரலோக மொழியை இயக்கும்படி மனித உள்ளத்தை கிறிஸ்து ஆயத்தப்படுத்த வேண்டியது இருந்தது. ஆடு மாடுகளின் பலியினாலே கழுவப்பட்ட இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ண முடியாததாகையால் தன்னையே அவர் கல்வாரி சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து மனிதனை உள்ளும் புறம்புமாய் கழுவி ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலமாய் உருவாக்கி கொடுத்தார். இயேசு உருவாக்கி கொடுத்தார். அதற்கு பிறகு பெந்தைக்கோஸ்தே நாளிலே மனிதனுக்குள்ளே அந்த அந்நிய பாஷை வரங்களை இயக்குவதற்காக ஆவியானவர் இறங்கி வந்தார். இதுதான் அடிப்படை. ஏதேனிலே இழந்த உறவை எருசலேமிலே மேல் வீட்டறையிலே மனுஷன் மீண்டும் பெற்றுக்கொண்டார். பாபேலிலே மொழிகள் பிரிந்து போயின. மேல் வீட்டறையிலே எருசலேமிலே பாஷைகள் எல்லாம் இணைக்கப்பட்டன. சீஷர்கள் மனுஷ பாஷைகளையும் பேசினார்கள், தூதர் பாஷைகளை பேசினார்கள், பரதேசியின் பாஷைகளை பேசினார்கள், ஆவியானவரின் பாஷையை பேசினார்கள், யெகோவா பாஷைகளையும் பேசினார்கள். பரலோகத்தோடு பூமிக்கு ஒரு நல்ல இணைப்பு பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. இந்த அந்நிய பாஷையின் ஆசீர்வாதங்களை கடந்த 2 வகுப்புகளாக நாம் தியானித்து வருகிறோம். முதல் அந்நிய பாஷையின் ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்புகிறது. எப்படி கடிவாளமிட்டு ஒரு குதிரையை நாம் திருப்புகிறோமோ, சைக்கிளை எப்படி ஹேண்ட்பாரினால் திருப்புகிறோமோ, காரை ஸ்டீரினால் எப்படி திருப்புகிறோமோ, பெரிய கப்பல்களை சுக்கானால் எப்படி திருப்புகிறோமோ, தோல்வியையே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை வெற்றியின் பாதையில திருப்புவதற்கு ஆண்டவர் நாவை பயன்படுத்துகிறார். அசுத்த வாழ்க்கைகளை வார்த்தையை பேசுகிற ஒருவனுடைய வாழ்க்கையை சுத்தமான பரிசுத்தமான பாஷைகளை பேசுவதற்கு நாக்கை வைத்து திருப்புகிறார். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷைகளை பேசுவீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசத்தை பேசுவீர்கள், வெற்றியை பேசுவீர்கள், பரிசுத்தத்தை பேசுவீர்கள், பரலோக பாஷையை பேசுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்நிய பாஷையினுடைய முதல் ஆசீர்வாதம் யாக்கோபு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி உடைய முழு வாழ்க்கையும் திருப்ப ஆரம்பிக்கிறது. தோல்வியிலிருந்து ஜெயத்துக்கு, அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு, எல்லாவற்றிலும் அது திருப்புகிறது. 2ஆவதாக அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி. உங்களுடைய உள்ளான மனுஷன் பேட்டரியில சார்ஜ் பண்ணப்படுகிறார். உங்களுக்குள்ளே உங்களை அறியாமல் தேவ பலன் வந்து கொண்டே இருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு இனம் புரியாத பரலோக வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். 3ஆவதாக அந்நிய பாஷையினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம், தேவனோடு நாம் ரகசியங்களை பேசுகிறோம். அவர் நம்முடைய ஆத்துமா மணவாளன். அவரிடத்தில் சொல்லக்கூடிய அநேக ரகசியங்கள் உண்டு. பக்கத்தில் உள்ளவர்கள் அறியாமல், சாத்தான் கூட அறியாமல் நான் தேவனோடு ரகசியங்களை தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. இராணுவ ரகசியங்கள் இருப்பது போல, பிசினஸ்ல அநேக ரகசிய மொழிகள் இருக்கிறது போல, நாம் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். இன்றைக்கு 4வது குறிப்புக்குள்ளே வரப்போகிறோம்.
முதல் குறிப்பு வாழ்க்கை திரும்புகிறது, இரண்டாவது குறிப்பு பக்தி விருத்தி அடைகிறது, மூன்றாவது குறிப்பு ரகசியங்களை பேசுகிறோம், நாலாவது குறிப்பு ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. கலக்கமான சூழ்நிலைகளிலே, பாரமான சூழ்நிலைகளிலே, தீய மனுஷர் விரட்டி கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளிலே, எங்கும் ஆறுதல் பெற முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே அந்நிய பாஷையை மென்மையாய் பேச ஆரம்பிக்கும் போது பரலோகம் நமக்கு நேராய் இறங்கி வருகிறதை உணர்கிறோம். தேவ பிரசன்னம் நம்மை இனிமையாய் சூழ்ந்து கொள்ளுகிறதை உணர்கிறோம். பரலோகத்துள்ள சகலவற்றோடும் நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. ஏசாயா 28:11-12 மீண்டும் வாசிக்கும் போது அங்கே மிக 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 ஒரு அழகான சொற்றொடர் எழுதப்பட்டிருக்கிறது. முதலில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் என்று சொல்லிவிட்டு, இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல். மீண்டும் அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அந்நிய பாஷையில பேசுவது எப்படி இருக்கிறதாம்? இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல். நம்மை இளைக்க வைக்கக்கூடிய பல தீய சக்திகள் இருக்கிறது. ஒரு மானை விரட்டக்கூடிய பல துஷ்ட மிருகங்கள் இருக்கும்போது அது இளைக்க 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 ஓடுகிறது. இளைப்பாறுதலை பெறுவதற்கு ஒரு நீரோடையை வாஞ்சித்து கதறி அந்த தண்ணீருக்குள்ளே போய் கொஞ்சம் இளைப்பாற விரும்புகிறது. அதற்குள்ளே போய்விட்டால் அதனுடைய மோப்ப சக்தியை நாய்கள் இழந்துவிடும், தொடர்ந்து வர முடியாது. தீய சக்திகள் இழந்துவிடும், அதை பிடிக்க முடியாது. இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதல், அதுதான் அந்நிய பாஷை. எவ்வளவுதான் மத சங்கடம் இருந்தாலும் அந்நிய பாஷையை இயக்கி அப்படியே ஆண்டவரோடு மென்மையாய் பேசும்போது நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற ஒரு கலக்கம், இனம் புரியாத ஒரு மன வேதனை, அதையெல்லாம் கப்சிப் என்று அடங்குவதற்கு இந்த அந்நிய பாஷை மிகவும் அவசியம். என்னுடைய மனைவி இழந்த போது இரவு நேரங்களிலே அவள் என்னை கூப்பிடுவது போல என்னுடைய மனதிலே சில எண்ணங்கள். நானும் கலங்குகிறேன், என் பிள்ளைகளும் கலங்குகிறார்கள். என்னை நான் ஆறுதல் படுத்த வேண்டியிருந்தது, அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டியது இருந்தது. என்ன செய்வதென்று தெரியாத வேளையிலெல்லாம் அந்நிய பாஷையில பேச 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 ஆவியானவர் தருகிற ஒரு பெரிய இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்க ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்து விட்டால் உங்களை அழுத்தி கொண்டிருந்த பாரம் உங்களை விட்டு விலகிவிடும். உங்களை அழுத்தி கொண்டிருந்த கவலை உங்களை விட்டு போய்விடும். அனுபவத்தில் அதை ருசிக்கும் போது அந்நிய பாஷை என்பது ஆண்டவர் எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். உலகத்தாருக்கு அப்படிப்பட்ட கவலைகளும் கண்ணீரும் நிறைக்கும் போது பலர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க, பலர் குடிகளுக்குள்ளே போய் விடுகிறார்கள், வேசியல் இடத்துல போய் சற்று நேரம் இன்பமாய் வந்துவிட வேண்டும் என்று போய் வேண்டாத எய்ட்ஸ் நோயை கட்டி கொண்டு வருகிறார்கள். உலகத்தில் இளைப்பாறுதலை நாம் தேடவே முடியாது. உலகத்தார் தாங்க முடியாத பிரஷர் வாழ்க்கையில் வரும்போது தற்கொலை செய்து கொள்ளுகிறார்.
எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையாய் இருந்தாலும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய் நம்முடைய உள்ளத்தை ஏறெடுத்து ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி அந்நிய பாஷையிலே நாம் பேச ஆரம்பித்து விட்டால் அதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற இளைப்பாறுதலாய் இருக்கும். உலகத்தார் இன்றைக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா, சமாதானத்தை வேணுமா, யோகா பயிற்சி செய்யுங்கள் என்கிறார்கள். அப்படியே ஆசனம் போட்டு பிராணயாமாவில் ஆரம்பித்து ஹியூமன் மேக்னட்டிசம் போய் இந்த வான மண்டலத்தில் நிறைய ப்ளூ கலர் ரேஸ் இருக்கிறது. உடைய சுவாசத்துக்குள்ளே அதை இழுங்கள், உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்ச நேரம் கழித்து அதை வெளியே விடுங்கள். பல யோகாபியாசங்களை சொல்லி கொடுத்து ஜனங்களை அதற்குள்ளே நடத்த சில தந்திரசாலிகள் முயற்சிக்கிறார்கள். வானு மண்டலத்தில் அந்த ப்ளூ கலர் ரேஸ் உங்களுக்குள்ள வரும், சுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள வர்றது. இப்போ உள்ள அந்த சுவாசம் தங்கி இருக்கும் போது உங்களுடைய நரம்புகள் அதை இழுத்து கொள்ளுகிறது, வெறு சுவாசத்தை தான் வெளியே விடுகிறீர்கள். ஆனால் பெரிய ஆபத்து, அந்த யோகா பயிற்சி செய்யும் போது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் தந்திரமாக உங்களுக்குள் இறங்கிவிடும். அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. யோகாவில் தேவனுடைய பிள்ளைகள் அந்த காரியத்துக்கு போகவே கூடாது. இளைத்தவனை இளைப்பார பண்ணுகிற ஆவியானவர் இருக்கிறார். அவர்தான் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். இயேசு ஒரு தேற்றவாளன் என்று அழைக்கப்பட்டார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்ன அருமையாய் தேற்றினார். பூமியில் இருந்த போது ஆறுதலற்றவர்கள் அவருடைய பாதத்தில் வந்து அமைதலாய் உட்கார்ந்த போது அந்த தேற்றவாளனுடைய இளைப்பாறுதலும் தேர்தலும் நம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறது. அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது தான் தேற்றுகிற அந்த பணியை, ஜனங்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகிற பணியை ஆவியானவரிடத்தில் கொடுத்தார். ஆகவே யோவான் 14:16 சொன்னார், நான் பிதாவிடத்திலே போகிறேன், ஒரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். வேறொரு தேற்றவாளன் என்று இயேசு சொன்னார். இயேசு ஒரு தேற்றவாளன், வேறொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் வேறொரு தேற்றவாளனை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அவர் தந்தருளுவார். யோவான் 14:16 அவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவர். எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்முடைய குடும்பத்திலே ஒரு சகோதரி குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தாள். அவருடைய வாழ்க்கையில் பெரிய புயல் வீசினது. அவளும் தலை குனிந்து நடந்தாள், குடும்பத்தாரும் தலை குனிந்து நடந்தார்கள். பல மாதங்கள் இந்த பிரச்சனை நீடித்தது. ஒரு நாள் திடீரென்று ஆண்டவரினோடு பேசினார். ஏசாயா 40:1 சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அவளுடைய பாவங்களின் நிமித்தம் இரட்டத்தனையாய் கர்த்தரிடத்திலே அடைந்து தீர்ந்தாள் என்றும் அதற்கு சொல்லுங்கள். பாவத்தினால் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, அவமானங்கள் வருகிறது. சில வேளைகளிலே சுட்சியாய் பிரம்பை ஆண்டவர் தன்னுடைய கையில் எடுக்கிறார். ஆனால் அவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார், என்றென்றைக்கும் சிட்சித்துக் கொண்டிருக்க மாட்டார்.
சிட்சைக்கு பிறகு ஆண்டவருடைய ஆறுதல் வருகிறது. அந்நிய பாஷை பேச 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 அந்த தெய்வீக ஆறுதல், எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் ஆறுதலும் நம்முடைய இருதயங்களிலே கடந்து வருகிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அதுதான் ஆண்டவருடைய பிரியம். தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த அந்நிய பாஷைகளை இயக்க செய்கிறார். அந்நிய பாஷைகளை இயக்கும் போது ஆறுதலும் தேர்தலும் நமக்கு உண்டாகிறது. அநேக மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த ஒரு வசனம் மத்தேயு 11:28. நிறைய பேரிடத்துல எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கேட்கும்போது அவர்கள் மத்தேயு 11:28 சொல்லுவார்கள். அதில் ஆண்டவர் தேர்தல் இல்லாமல் அங்கலாய்த்து அலைகிறவரை பார்த்து அழைக்கும் போது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தூய அகஸ்டீன் என்ற 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பக்தன் சொன்னார், my heart was restless. My heart was restless till it rested on Jesus. இளைப்பாறுதல் இல்லாமல் என்னுடைய உள்ளம் அலைமோதி அங்கலாய்த்து கொண்டிருந்தது. இயேசுவை கண்டபோதோ அவருடைய மார்பிலை இளைப்பாறுதலை கண்டடைந்தது. பக்தன் பாடினான், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவேன். கவலையும் கண்ணீரும் நிறைந்த இந்த உலகத்தில், துயரமும் துன்பமும் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் இளைப்பாறுதலுக்காக அழைக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் தந்த தேற்றவாளன் அந்நிய பாஷையில பேச 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 ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். உலகம் பாடுகள் வேதனைகளால் நிரம்பி இருக்கிறது. வெயில் காலம் போல, அக்கினி நட்சத்திரம் போல, சூடு தாங்க முடியாமல் உஷ்ணம் சுட்டரிப்பதை போல இருக்கும்போது, எங்காவது ஊட்டிக்கு போய்விடலாமா, எங்காவது கொடைக்கானலுக்கு போய்விடலாமா? அதுபோலதான் வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் வெப்பமாய் நம்மை தாக்கும்போது அந்நிய பாஷையில பேச 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 அந்த உஷ்ணம் தணிந்து ஒரு குளிர்ச்சி உண்டாகிறது, ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. அந்த நேரம் நம்மை அறியாமலேயே நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் இறக்கி வைத்து விடுகிறோம். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறாரே. உஷ்ணம் தணிந்து, ஏசாயா 18:4 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு அறுப்பு காலத்து உஷ்ணத்திலே உண்டாகும் பனியை போல இருப்பார். ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். ஓசியா 6:3 என் ஜனத்துக்கு முன்மாறியையும் பின்மாறியும் போல நான் இருப்பேன். ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு பெரிய புத்துணர்ச்சி, இளைத்தவனை இளப்பார பண்ணுகிற ஒரு இளைப்பாறுதலாய் அது இருக்கிறது. பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு இளைப்பாறுதல். 5ஆவதாக, அந்த அந்நிய பாஷை பேச பேச நம்மை அறியாத ஒரு பரலோக மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் இறங்கி வருகிறது.
அது மகிமையால் நிரம்பின மகிழ்ச்சி என்று 1 பேதுரு 1:8 வாசிக்கிறோம். ரோமர் 14:17 சொல்லுகிறது, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. டிஜேஎஸ் தினகரன் பரிசுத்தாவியை பெறும்போது அவருடைய வீட்டிலே குடும்ப ஜெபத்தில் தான பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாராம். பெற்றுக்கொண்ட போது ஒரு கடல் போல சந்தோஷம் அவருக்குள்ளே இறங்கி வந்ததினாலே தாங்க முடியாதபடி அவர் சிரித்து கொண்டே இருந்தாராம். ஒரு பைத்தியக்காரன் விழுந்து விழுந்து சிரிப்பது போல அவ்வளவு பெரிய சந்தோஷம். பல மணி நேரம் அவருடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் போய்விட்டதா. ஜீவானந்தம் அவர்கள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட போது வெண்ணையையும் சுகர், சீனி, சர்க்கரை குழப்பி அவருடைய வாயில யாரோ ஊட்டுவது போல இருந்ததா. அது உள்ளே நுழைந்ததுதான் தாமதம். ஒரு சந்தோஷம் வெடித்து கிளம்புகிறது போல அவருக்கு இருந்தது. அந்நிய பாஷையில பேச பேச ஒரு மகிமையான சந்தோஷம், பூமியில் உள்ள எந்த பொருளினாலும் பெற முடியாதபடி ஒரு சந்தோஷம். லாட்டரியில் 1 கோடி ரூபாய் உங்களுக்கு விழுந்தாலும் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்நிய பாஷை பேச பேச உலக கவலைகள் எல்லாம் மறந்து விடுகிறது, உள்ளான காயங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது. என் நேசரிலே அவருடைய மார்பிலே நான் மகிழுகிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. வேதத்தை வாசித்தால் ரட்சிப்பிலே ஒரு பெரிய சந்தோஷம். அதை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ரட்சிப்பிலே வருகிற சந்தோஷம். ஏசாயா 12:3 ரட்சிப்பின் நீரூற்றண்டையில் சந்தோஷமாய் நான் உண்டு கொள்ளுகிறேன். ஞானஸ்தானத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு. எத்தியோப்பிய மந்திரி ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஒரு பெரிய சந்தோஷம் நிரப்பினதாம். மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஊருக்கு திரும்பினார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவினாலும் ஒரு பெரிய சந்தோஷம். வேதம் அதை ஆனந்த தைல அபிஷேகம் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 45:7ஆம் வசனத்தில், ஏசாயா 61:3ஆம் வசனத்தில், எபிரேயர் 1:7-9ஆம் வசனத்தில் ஆனந்த தைல அபிஷேகம். அந்நிய பாஷை பேசும்போது நம்முடைய சிரசில் ஆண்டவர் ஒரு ஆனந்த தைலத்தை ஊற்றுவது போல ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா துக்கத்தையும் மாற்றி விடுகிறது. எல்லா கண்ணீரையும், எல்லா அங்கலாய்ப்பையும், எல்லா வேதனைகளையும் இந்த அந்நிய பாஷையில பேச 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 அது மறைந்து போகிறது. அதைத்தான் இயேசு ஆவியிலே களி கூர்ந்தார் என்று, ஆவியிலே களி கூறுகிற ஒரு அனுபவத்தை லூக்கா 10:21 வாசிக்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட ஆவியிலே களி கூர்ந்தார்கள் என்று லூக்கா 1:46-47ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 2 பேரும் ஆவியிலே களி கூர்ந்தார்கள். அந்த அபிஷேகம் அவர்களை களி கூற பண்ணினது. இருதயத்தில் அந்த அபிஷேகம் நிரப்ப நிரப்ப நாவில அந்த களி கூறுதல் வருகிறது. இருதயத்தை ஆவியானவர் நிரப்ப நிரப்ப அந்நிய பாஷை பேச பேச பரலோக களி கூறுதலை ஆண்டவர் நமக்குள்ளே தந்தருளுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில பல பக்கம் நெருக்கம் இருந்தது. பலரால் அவர் நிந்திக்கப்பட்டார், பலமுறை மிலார்களினால் அடிக்கப்பட்டார்,
நிர்வாணத்திலும் நாசமோசத்திலும் கள்ளர் பயங்களிலும் பிரயாணங்களிலும் அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 4:8. எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதே இல்லை. எல்லா பக்கங்களிலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் அந்த அபிஷேகம், காரணம் அந்த அந்நிய பாஷை. அதை பேச 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 எங்கள் ஆண்டவர் எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிறார். ஒரு சகோதரனுடைய சாட்சியை கேட்டேன். அவர்களுக்கு கேன்சர் வந்தது. ரொம்ப முற்றி போன பிறகுதான் அதை கண்டுபிடித்தார்கள். வயிற்றுக்குள்ளே 8 கட்டிகள், பெரிய கட்டிகள், கேன்சர் கட்டிகள் இருந்தன. டாக்டர்கள் நீ மரித்து போவாய், ஆனாலும் கடைசியாய் ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்க்கலாம் என்று சொன்னார்கள். இந்த அம்மாவுக்கு மரண பயம் வந்தது. அந்த கார் ஆஸ்பத்திரி போற வழியிலே ஒரு அருமையான ஆலயம் இருந்தது. அதில் இறங்கி ஆலயத்துக்குள்ளே போனார். இந்த அம்மா முகம் மரண பயமும் கவலையும் வேதனையும் செத்து போய் இறந்தது. இந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், நான் சாக போறேன், இதுதான் என் கடைசி பயணம், நான் சாகிறதுக்கு முன்னால என்னை ஜெபம் பண்ணி அனுப்புங்க பாஸ்டர். இந்த பாஸ்டர் சொன்னார், நீ சாகிறக்கா நான் ஜெபம் பண்ணி அனுப்பணுமா? ஆண்டவராய் இயேசு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தார். உனக்கு இப்போ தேவை ஒரு ஆனந்த தைல அபிஷேகம். அதுக்காக தான் நான் ஜெபிக்க போறேன். நீ சமாதானமா மரணம் அடையணுங்கிறக்க நான் ஜெபிக்க போறதில்லை. உன் மேல இப்போ ஒரு ஆனந்த அபிஷேக தைல அபிஷேகம் இறங்கணும். கைகளை வைத்து வல்லமையாய் ஒரு ஜெபம் பண்ணினார் பாருங்க. அடுத்த நிமிஷம் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அந்நிய பாஷைகள் பொங்கி வந்தது. தன்னறியாமலே சிரிக்க ஆரம்பித்தார்கள். கட்டுப்படுத்த முடியாதபடி சிரிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உமக்கு ஒப்பானவர்கள் யாருண்டு? என்னுடைய சரீரத்தை உண்டாக்கினவர், என்னை சுகப்படுத்தி எனக்கு ஜீவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். எங்கிருந்தா அந்த விசுவாச வார்த்தைகள் வந்ததோ தெரியல. கொஞ்ச நேசம் அந்நிய பாஷையில பாடி, சாத்தானே என் உயிரை எடுக்க நினைத்தாய், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவர் பெரியவர். சாத்தானை கேலி செய்து கிண்டல் செய்து அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய மகத்துவத்தை புகழ ஆரம்பித்தார்கள். கட்டுக்கடங்காதபடி சிரித்து கொண்டே அவங்க வந்த டாக்ஸியில் ஏறினாங்க, ஆஸ்பத்திரி போனாங்க. போகிற வழியிலெல்லாம் சிரித்து கொண்டு போகிறாங்க. என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், என் ஆண்டவர் எவ்வளோ மகிமை உள்ளவர், என்னை உண்டாக்கினவர், அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. டாக்டர்களை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறார். என்ன டாக்டர் நீங்க? பெரிய டாக்டர் என் கூட இருக்கிறார். டாக்டர்களுக்கு என்ன இந்த அம்மா சிரிப்பை எப்படி அடக்கிறது? தள்ளிட்டே அவங்க அம்மா சிரிச்சிட்டே இருக்கும்போதே ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா வயிற்றுல ஒரு கட்டியும் காணும், ஒரு கட்டியும் காணும். சிரிச்சு சிரிச்சு அந்நிய பாஷையில் பேச பேச அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போனது. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போதும் சிரிச்சிட்டே அந்நிய பாஷை பேசிட்டே வராங்க. ஏன்னா ஆண்டவர் ஊற்றின அபிஷேக தைலம் 1-2 சொட்டு இல்லை, பல குடம் ஊற்றிருப்பார்னு நினைக்கிறேன். தந்தை பெர்க்மேன்ஸ் மேலே அவ்வளவு ஆனந்த தைல அபிஷேகம் ஊற்றி அவர் சின்ன பிள்ளை மாதிரி வாலிப பிள்ளை மாதிரி நடனமாடி மகிழ்கிறதற்கு ஒரு ஆனந்த தைலம், பாடல்களை ஏற்றுறதுக்கு ஒரு ஆனந்த தைலம், வியாதிகள் சுகமாகிறதுக்கும் ஒரு ஆனந்த தைலம். அந்நிய பாஷை பரலோக சந்தோஷத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். மீண்டும் ரோமர் 14:17 சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. சரி,
அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இது 6வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் அந்நிய பாஷை வாழ்க்கையை திருப்புகிறது. 2வது பாயிண்ட் பக்தி விருத்தி அடைய உதவி செய்கிறது. 3வது பாயிண்ட் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். 4வது இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதலாய் இருக்கிறது. 5வது பாயிண்ட் பரலோக சந்தோஷத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. 6வது பாயிண்ட் பிதாவோடு நாம் தொடர்பு கொண்டு அவருடைய பாஷையில பேசி அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். எபிரேயர் 12:9 சொல்லுகிறது, நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆவிகளின் பிதா பரலோகத்தில் இருக்கிறார். நம்மை உருவாக்கினவர், நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய பெயர்கள் எல்லாம் பரலோகத்திலே ஜீவ புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தில் பிதாவோடும் குமாரனோடும் நாம் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவோம். நம்முடைய நித்திய வீடு பரலோக வாசஸ்தலங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார். நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. சிறப்பான இடத்துல நேர்த்தியான பங்கு எனக்கு கிடைத்தது என்று சங்கீதம் 16:6 வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பரலோக பிதாவோடு பேசி மகிழக்கூடிய பாஷை தான் அந்நிய பாஷை. சாதாரணமாக ஆண்டவரோடு நாம் பேசி சாதாரணமாய் நடக்க முடியாது. காரணம் அவர் ஆவியாயிருக்கிறார். காரணம் அவர் சேரக்கூடாத வெளியிலே ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட பயப்படத்தக்க ஜோதிகளின் பிதாவிடத்தில் அவருடைய சொந்த பாஷையில பேசும்போது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. நாம் பூமியில் இருந்தாலும் அந்த பாஷையில தேவனோடு பேசி நடக்க முடியும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க முடியும். பூமியில் உள்ள தகப்பனோடு நாம் தமிழில் பேசுகிறோம், தாயோடு தமிழில் பேசுகிறோம், நம்முடைய சிநேகிதர்களோடு தமிழில் பேசுகிறோம். பரலோக பிதா நமக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறார். ஒருவன் சிநேகிதனோடு பேசுவது போல நாம் அவரோடு பேசுகிறோம். பரிசுத்தாவியால் நிரம்பி அந்நிய பாஷையில பேசும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், 5 விதமான மொழிகளை நாம் பேசக்கூடும். மனுஷ பாஷைகளை பேசக்கூடும், தூதர் பாஷைகளை பேசக்கூடும். 2 கொரிந்தியர் 12:3 பரதீசின் பாஷைகளை பேசக்கூடும். ஜெபத்தின் பாஷைகளை ஆவியானவரோடு பேசுகிறோம் என்று ரோமர் 8:26 சொல்லுகிறது. அதே நேரத்தில் பிதாவினுடைய பாஷைகளை நாம் பேசுகிறோம். அவருடைய பாஷைகளை பேசும்போது நமக்கு எத்தனை பெரிய சந்தோஷம். உலகத்தில் உள்ள எல்லா பாஷைகளை பார்க்கிலும் ரொம்ப ஆழமான, ரொம்ப அர்த்தம் பொதிந்த நேசமிக்க பாஷை அந்த பரலோக பாஷை. தமிழ் மொழி எடுத்துக்கொண்டால் 217 எழுத்துக்கள் தமிழ் மொழியில் இருக்கு. நிறைய எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. 12 பிறகுனா 216. அஹ் என்ற ஒரு எழுத்து 217 எழுத்து. மண்டை உடைக்கிறது தமிழ் மொழியில். ஆனாலும் நம்ம வார்த்தையில் பெரும்பகுதி சமஸ்கிருத வார்த்தை, வடமொழி சேர்ந்தது. நிறைய விஞ்ஞான வார்த்தைகளுக்கு இன்னும் தமிழில் வேற ஒரு மொழி வார்த்தை கிடைக்கல. இப்போ தமிழக அரசு நிறையா பேக்கரி, தமிழ் மொழி என்ன தெரியுமா? அடுமனை. அடுமனை தெரியல. நொறுக்கு தீனி திங்குறோம். அதுக்கு ஸ்நாக்ஸுக்கு நொறுக்குகள் மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்த்து பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோதான் மொழிபெயர்த்தாலும் டைம் என்னன்னு கேட்குறோம். இங்கிலீஷ் வார்த்தை தமிழாவே மாறி போயிடுச்சு. நேரம் என்ன யாரும் கேட்குறதில்ல. யாராவது கேட்குறீங்களா? தமிழ் மொழி கலப்படமாகி போச்சு. இங்கிலீஷில் 26, A to Z 26 மொழி வார்த்தை.
எபிரேய பாஷையில் 22 மொழி உண்டு, 22 வார்த்தைகள் உண்டு, எண்கள் உண்டு. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22 அத்தியாயத்தோடு அது முடிகிறது. எபிரேய மொழியில் 2, கிரேக்க மொழியில் முதல் வார்த்தை அல்ஃபா, கடைசி வார்த்தை ஒமேகா. ஏ டு செட்ங்கிற மாதிரி நான் ஆதியும் அந்தமும் அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன். இப்படி பல பாஷைகளில் பல வார்த்தைகள் இருந்தாலும் நம்ம நித்தியமாக பரலோக பிதாவோட என்றென்றைக்கும் அந்த பரலோக பாஷையில தான் நம்ம பேசுகிறோம். அங்கே போய் நம்ம தமிழில் பேச போகிறதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த பரலோக பாஷையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு முறை இஸ்ரவேலுக்கு போயிருந்த போது இந்தியாவில் கொச்சின்ல இருந்த யூதர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருந்தது. எங்களை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓடி வந்து மலையாளத்தில் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் மலையாளத்தில் பேசுவோம், ஆனால் இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, எபிரேய மொழியை தவிர வேறு மொழியை எங்களுக்குள்ள பேசுவதில்லை. என்றாலும் நாங்கள் அத்தனை தலைமுறையாய் வாழ்ந்த இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறனால மலையாளம் பேசுகிறோம், ஆனால் நாங்கள் எபிரேய மொழி தான் எங்களுக்குள்ள பேசுகிறோம். ஒவ்வொரு மொழிகள் உண்டு, ஒவ்வொரு மொழிக்கு இலக்கணம் உண்டு, ஒவ்வொரு மொழிக்கு வார்த்தைகள் உண்டு, எழுத்து வடிவம் உண்டு. அதனால் எல்லா மொழிகளும் சிறந்த மொழி பரலோக மொழி என்பதை, பரலோகத்தில் உள்ள அவ்வளவு சொல் வளங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒருவர் கோழியை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாராம், கோழியுடைய மொழியை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு. கோழியுடைய சகல வார்த்தைகளும் மொத்தமே 22 வகை ஒலி எழுப்பும், அவ்வளோதான். கிண்டம், ஒரு புழு இருக்கிறது, குஞ்சுகளுக்கு கூப்பிடுறதுக்கு அப்படி ஒரு மொழியை கொடுக்கும். பருந்து வருகிறது, ஓ அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தம் கொடுக்கும். எல்லாம் ஓடி வந்து சேட்டைகளை நுழைந்து கொள்ளும். முட்டை போட்டுட்டுன்னா நாட்டுக்கோழி ஊரையே திரைச்சிரும். காலை எழும்புன உடனே சேவல் கூறதுக்கு ஒரு மொழி உண்டு. எல்லாமே அதுக்குள்ள 22க்குள்ள தான் அடங்கி இருக்கிறதா. ஒவ்வொரு பறவைக்கும் காக்காவுக்கும் கூட அப்படி பல, அதை கடந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணா பண்ணுங்க, பரவாயில்ல. பல மொழிகள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சில கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க. அந்த மொழி அதை கற்றுக்கூடக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. புறநானூரில் ஒரு கவிஞன், ஒரு போர் வீரன் யுத்தத்தில் ஜெயித்து வரான், நேர வீட்டுக்கு வரல, எங்கேயோ போய் பார்ட்டி, எங்கேயோ போய் குடித்தான், எங்கேயோ போய் விருந்து உண்டான். 2 நாள் கழித்து வீட்டுக்கு போனான். மனைவி கதவை திறக்கவே இல்லை. ஆகவே இவன் ஒரு கிளியை தூது விட்டானா மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு. அவ அதை பதில் சொல்லிவிட்டா, தத்தை தூ தேதாது தாதி தூ தேதாது, ஏதாவது ஒழுங்கு விளம்பு. தத்தை தூ தேதாது தாதை தூ தேதாது. உங்களுக்கு இன்னும் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி இருக்கும். தத்தைன்னா கிளி. கிளியை நீ என்னதான் தூது விட்டாலும் புலவர்களுடைய தமிழ் நமக்கு புரியாது. அதுபோல பல இது நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். காகை காகாது கூகை, கூகை காகாது காகை. காக்காவுக்கு கூகைங்கிற ஆந்த ஆகாது. அதே மாதிரி கூகைக்கு காகம் ஆகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு அடக்கும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கொக்கு கட்ட கொக்கு இட்ட முட்டையும் கட்ட முட்டை, கட்ட முட்டை கட்ட காமுட்டை கட்ட கடை முடக்கு முடக்கான்னு நம்ம கேட்குது. கொக்கு கட்ட கொக்கு இட்ட முட்டையும் கட்ட முட்டை. கொக்கு கட்டையான கொக்கான், அந்த கட்டையான கொக்கு இட்ட முட்டையும் கட்டையான முட்டையான். அதான் அப்படி அர்த்தம். சரிதான், அப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ அந்நிய பாஷையில் நாம் பேசும்போது நமக்கு புரியாத பாஷை இருந்தாலும், என்ன தத்த தத்த தரன்னு பேசிக்கிட்டே இருந்தாலும்,
அதை புரிந்து கொள்ளுகிறவர் பரலோக ராஜாதிய ராஜா. ஒரு பிள்ளை மழையில எவ்வளவுதான் பேசினாலும் தாய்க்கு அது புரிந்து கொள்ளும். நமக்கு புரியாதனால நம்ம அதை கிண்டல் செய்ய முடியாது, பரியாசம் செய்ய முடியாது, என்னவென்று புரியாமல் இருந்து விடுகிறது. ஒரு கூட்டத்தில் நான் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருந்தேன். ஒரு வந்து கேட்டார், உங்களுக்கு புரிகிறதா என்று. நான் சொன்னேன், எனக்கு புரியலை. அவர் சொன்னால், எனக்கு புரிகிறது. உங்களுடைய வார்த்தை ஒரு ஜெபமாய் ஏறெடுக்கப்படுகிறது. தேவனே இவருடைய சித்தமல்ல, பரலோக தேவனுடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தேவனோடு பிதாவோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கிற வரையிலும் இப்பொழுது நீ பேசிக்கொண்டிருக்கிற பாஷைகள் மாறவே மாறாது. எப்போ நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, தேவனே என்னுடைய விருப்பமல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பாதையில் உன்னை நடத்துவார். உனக்கு புதிய பாஷைகள் பொங்கி வரும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக பாஷைகளை பேச பேச பிதாவோடு நாம் நெருங்கி வருகிறோம். உலகத்தாரால நெருங்க முடியாது. சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர். உலகத்தாரால் அவரை பார்க்க முடியாது. என்னை பார்த்து ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வளவு வல்லமையுள்ள, அவ்வளவு மகிமையுள்ள தேவாதி தேவனை அந்நிய பாஷையின் மூலமாய் நாம் நெருங்கி கிட்டி சேருகிறோம். 7வது ஒரு குறிப்பை சொல்லி ஒரு 10 நிமிடங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை. யாராவது வாசியுங்கள். யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 7வது பாயிண்ட், ஆவிக்குள் ஜெபம் பண்ண அந்நிய பாஷை உதவுகிறது. 6வது பாயிண்ட், பிதாவோடு தொடர்பு கொள்ள. 7வது குறிப்பு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண. இன்னொரு வசனம் எபேசியர் 6:18, பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்குள் என்றால் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையினாலே, ஆவியானவர் தருகிற வார்த்தையினாலே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை ஒரு ஜெபத்தின் பாஷை. அந்நிய பாஷை ஒரு விண்ணப்பத்தின் பாஷை. அந்நிய பாஷை மன்றாட்டின் பாஷை. பரிசுத்த ஆவிக்குள் பண்ணுகிற ஜெபம். உங்களுடைய ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மேலே கொண்டு போகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி நிறுத்திவிட்டு ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்போது அந்த பாஷையும் கர்த்தர் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். மனதிலே தமிழில் நினைக்கிறீர்கள், அதை அந்நிய பாஷையிலே கொண்டு வருகிறீர்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய கருத்து அதோடு இணைந்திருக்கும். கருத்தோடு ஜெபம் பண்ணுகிறீர்கள். அடுத்தது ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய கருத்தை அடக்கி வைத்துவிட்டு, ஆவியானவரே எனக்குள்ளிருந்து என்ன ஜெபம் பண்ண நினைக்கிறீரோ அதை ஜெபம் பண்ணும். பாலியாங்கிசோ சொன்னார், ஒவ்வொரு நாளும் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன். முதலிலே என்னுடைய தாய்மொழியாகிய கொரிய பாஷையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன். அடுத்த மணி நேரம் நான் கொரிய பாஷையில என்ன நினைக்கிறேனோ அதை பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷையாய் மாற்றி தேவனுக்கு தெரியப்படுத்துகிறேன். 3வது மணி நேரம் என்னுடைய சிந்தையை வெறுமையாக்கி ஆவியானவர் ஜெபிப்பாராக. ஆவியானவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பாஷைகளின்படி பரலோக ராஜாவுக்கு என்னுடைய ஜெப வேண்டுதலை தெரியப்படுத்தும். அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிறேன். ஆகவே என்னுடைய ஜெபம் துரிதமாய் பரலோகத்தை எட்டுகிறது, பெரிய பலனை தருகிறது என்று சொன்னார். ஒரு முறை ஒரு வாலிபன் என்னை பார்த்து கேட்டான், நமக்கு அழகான தமிழ் மொழி ஆண்டவர் கொடுக்க, அந்த தமிழ் மொழியில் ஆண்டவர்கிட்ட பேசுறதை விட்டுவிட்டு ஏங்க இந்த அந்நிய பாஷை? நான் தமிழில் அழகா ஆண்டவர்கிட்ட பேசுவேன்.
என் இருதயத்தின் வேண்டுதல்களை தமிழில் அவருக்கு தெரியப்படுத்துவேன். எனக்கு தமிழ் மொழி போதும், அந்நிய பாஷை தேவையில்லை என்று சொன்னான். அவனை பார்த்து கேட்டேன், தம்பி, உனக்கு அழகு வலிமையான கால ஆண்டவர் தந்திருக்கிறார். இங்கிருந்து தாம்பரத்துக்கு போகணும்னு நினைத்தா தேவன் உனக்கு கொடுத்த காலை வைத்து பொடி நடையில குடு 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 குடுன்னு நடந்து தாம்பரத்துக்கு போயிடலாம். ஆனால் நீ அப்படி போகாம ஆட்டோ வாரியா, தாம்பரத்துக்கு போகணும் வாரியா, என் ஆட்டோவை பார்த்து கூடுறா. ஆட்டோவில் ஏறுனா நீ களைப்படைய வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை, வேர்வை சிந்த வேண்டியதில்லை. நீ ஏறி உட்கார்ந்தா போதும். அந்த ஆட்டோவில் உள்ள இன்ஜின் உன்னை இழுத்து கொண்டு போகிறது. நீ தமிழ் மொழியில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறதுக்குள்ளே உன் சிந்தனை செதறும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, உன் ஜெபம் பாதிலே நின்றும். ஆனால் பரிசுத்தாவியாகிய இன்ஜின் உன்னை ஆட்டோ போலவும் கொண்டு போவார். காரில் நீ ஏறி போனது போல இருக்கும், விமானத்தில் ஏறி பறக்கிறது போலவும் ஆவியானவர் கொண்டு போவார். ஆண்டவர் கொடுக்கிற பரலோக பாஷையில் ஜெபம் பண்ணும்போது கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ காரியத்தை நீ ஜெபம் பண்ணி முடித்து விடலாம். ஜெப பாஷை தான் அந்த அந்நிய பாஷை. ஆகவேதான் சகரியா 12:10 கடைசி காலத்தில் ஆவியானவர் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவார். கிருபையின் ஆவி முதல்ல நிரப்புகிறது, பிறகு விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்து விடுகிறது, பிறகு அந்நிய பாஷை வர ஆரம்பித்து விடுகிறது, நாம் தேவனோடு உறவாட ஆரம்பித்து விடுகிறோம். ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் விண்ணப்பம் செய்கிறார். இந்த பாயிண்ட்டை நம்ம அடுத்த வாரமும் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துவிட்டு அடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே போக போகிறேன். இன்னும் ஒரு கிளாஸ் நான் நினைக்கிறேன் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு, அல்லது 1 அல்லது 2 கொஞ்சம் மெதுவாக போனால் நீங்கள், ஏன்னா எல்லா வரங்களுக்கும் ஆரம்ப வரம் அந்நிய பாஷை தான். இந்த வரம் தான் மற்ற வரங்களை திறப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். முதல்ல மேல் வீட்டறையில் கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை வரம். ஆரம்ப அடையாளமான அந்நிய பாஷை உண்டு, ஊழியமாகிய அந்நிய பாஷை உண்டு, வரமாகிய அந்நிய பாஷை உண்டு. ஆகவே இதில் நம்ம தரவாக இருந்துட்டோண்டா தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சில நாட்கள் நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே வரம் பெற்ற ஊழியர்களை அனுப்பி விசேஷமான ஒரு ஆராதனை நாம் செய்ய போகிறோம். எல்லா வரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும். நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுவோம். தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இறங்கி வருவதாக. உங்களுடைய வாயையும் உதடுகளையும் உங்களுடைய உள்ளத்தையும் ஆவியானவருக்கு திறந்து கொடுங்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, விடுதலையோடு உங்களுடைய பாஷைகளை, பரலோக பாஷைகளை நாங்கள் பேசுவதற்கு எங்களுடைய உதடுகளை தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ ராகாலா மஹோலா ஹாஷாதரா பாலாபாதரா, ஓ ராகாதரா லரபாலபாதரா கலாஷதரா, ஓ ரகதரா கலபாதரா கஷதரா பௌரபாதரா கேரிபிதரா கராதரா கௌரம கலாரபாதரா Babalaramalakala Shandara Maurama Doramalama Karabadara Galabarabadara Galab Shagarabadara Rabalara Bala பரலோகம் திறந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒரு நீரூற்று போல உம்முடைய வார்த்தைகள் பொங்கி வருகிறதற்காக உமக்கு நன்றி. எங்களை உம்முடைய ஆவியாலும் வல்லமையாலும் அபிஷேகம் பண்ணினதற்காக ஜெபிக்க முடியாதபடி, ஓ தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி எல்லா சத்துடைய வல்லமையை அர்த்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன்.
ஓரி கதரா ஷதரா பௌரபா தரா கலபா ஏரி விதரா ரமா ரமா தரா ரமா தரா. ஓ, ஒவ்வொரு இருதயமும் நல்ல விசேஷத்தினாலே பொங்கி பொங்கி வழிவதாக. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிவதாக. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. இருதயத்தை ஆவியானவர் நிரப்பும் போது வாய் அந்நிய பாஷைகளை பேசு. ஒவ்வொரு உள்ளமும் நல்ல விசேஷத்தினாலே பொங்குவதாக. நல்ல விசேஷத்தினாலே பொங்கி வழிவதாக. பாலாமா கலபா தரா பாஷதரா அப்தரா ரபா ரபா தரா கலபா ஷதரா ஓரகரா பாதரா கரபா தரா பாஷதரா ஹேலி பிதரா கலமா தரா பௌ ரபா தரா ஆலமா தரா கரபா ஷேஹேரி பிதரா மாபா. ஆமென். ஹalleluya, ஹalleluya. glory, glory, glory. ஹalleluya. மகிமை 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 மகிமை. ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பலமாய் ஆவியானவர் இறங்குவாராக. வல்லமையோடு இறங்குவாராக. ஆவியின் வரங்களோடு இறங்குவாராக. ரபாலகோ ஷதரா பௌரபா தரா பௌரபா. பரலோக பிதாவே, தாகமுள்ள மக்களை நீர் கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி. அவர்கள் உம்மேலும் தாகமாய் இருக்கிறார்கள். ஆவியின் வரங்கள் மேலும் தாகமாய் இருக்கிறார்கள். தாகமுள்ள ஒவ்வொரு இருதயத்தை நீர் நிரப்புகிறவர் அல்லவா? ஓ, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்தீர் அல்லவா? ஆவியின் வரங்களால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மறை பொருட்கள் எங்களுக்கு விளக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா.